சமூக ஆர்வலர் ஜெகநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த புதுவை சிறுமியினுடைய மரணம் அப்படின்றது ஒரு பெரும் தாக்கத்தை மனிதர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து வருகிறத நம்ம பார்க்குறோம். வட மாநிலங்கள் நடக்குது, சென்னையில் நடக்குது அப்படின்றதெல்லாம். இதை வெறும் போதை நபர்கள் அப்படின்றத தாண்டி இந்த சமூக பிரச்சனையை எப்படி பார்க்கணும்? புதுச்சேரியில இந்த கோர கொலை என்பது இந்த ஆர்த்தி சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருப்பது, குறிப்பாக பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்யப்பட்டிருப்பது நாகரிக உலகத்தையே வெட்கி தலைகுனிய வைக்கக்கூடிய செயல். இதற்கு முழு பொறுப்பும் இந்த அரசும் சமூகமும் தான் ஏற்க வேண்டும். ஒரு போதையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கும் மதுவை கையாளுவதிலே புதுச்சேரி அரசு தோல்வி அடைந்திருக்கிறது, தமிழக அரசும் தோல்வி அடைந்திருக்கிறது. அதே போல் போதை கலாச்சாரம் முன்னைய காட்டிலும் இப்பொழுது தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்து சொன்னா சமூகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அவலங்களை போதையின் மூலமாக தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய இளைஞர் சமூகம், இளைய சமூகம், இது போன்ற விஷயங்கள், நுகர்வு கலாச்சாரம் என்பது பெரிய அளவிலே இந்த போதை கலாச்சாரத்திலே உள் நுழைந்திருக்கிறது. இதை ஒரு பாடமாக படிப்பனையாக அரசுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், சமூகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பள்ளிகளில் போதனை பாடங்கள் நடத்தப்பட வேண்டும், நல்லொழுக்க பாடங்கள் நடத்த வேண்டும். அந்த பாடங்கள்லாம் இப்பொழுது 10-20 ஆண்டுகளா பள்ளிக்கூடங்களிலே நடைபெறுவதில்லை. இது போன்ற சமூகத்தை, மாணவனை, இளைஞனை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை ஆசிரியர்கள் செய்வதற்கு அரசு உறுதுணையாக இருந்தால் மட்டுமே இது போன்ற அவலங்களை ஒழிக்க முடியும். வெறும் போதை கஞ்சா மட்டுமல்ல, சிந்தட்டிக் போதை மட்டுமல்ல, புதுச்சேரியிலே நடைபெற்றிருக்கிற இந்த விஷயத்தை ஒரு பெரிய பாடமாக படிப்பினையாக எடுத்துக்கொண்டு இது போன்ற ஒரு துயர சம்பவம் மனித குலத்தில் நடக்கக்கூடாது என்கிற அடிப்படையிலே இனி வரக்கூடிய சமூகம் நல்லொழுக்க சமூகமாக வாழ்வதற்கு அரசுகள் முனைப்பு காட்ட வேண்டும், ஆசிரியர்கள் முனைப்பு காட்ட வேண்டும். எழுத்து விதைகளை மனதில் ஊன்றும் போது செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, சமுதாயமே என்கிற உயரிய நோக்கை ஆசிரியர் பெருமக்களுக்கு கொண்டு செல்வதற்கு அரசு முன்வர வேண்டும். அப்படி இருந்தாதான் அந்த சமூக அவலத்தை வீழ்த்த முடியும். ஏதோ கஞ்சாவை வச்சிருந்தாங்க, அவங்கள கைது பண்ணிட்டாங்க, குண்டர்ல போட்டுட்டாங்க, அல்லது அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனையை தீர்க்க முடியாது. இது ஒரு சமூகத்தில் நடைபெற்றிருக்கிற அவலம். இந்த அவலத்தை ஒழிப்பதற்கு அனைத்து தரப்பு மக்களும் சமூகமும் ஒன்றாக நின்று கைகோர்த்து இதற்கு எதிராக போராடுவதுதான் சரியாக இருக்க முடியும். ஆர்த்தியின் மரணம் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது என்ன பாடத்தை கொடுத்திருக்கு? நம்ம சென்னையில் இது போன்ற ஒரு நிகழ்வை பார்த்தோம். இது அதுக்கப்புறமா நமக்கு குறிப்பாக சமூகத்திற்கோ இளைஞர்களுக்கோ காவல்துறைக்கோ எந்த படிப்பினையும் இது கொடுக்கலையாது? கட்டாயமாக கொடுத்திருக்குது. ஆனாலும் அதிலிருந்து எழுந்து வருவதற்கு சமூகமும் காவல்துறையும் அரசும் அல்லது சமூக ஆர்வலர்கள் கூட இன்னும் எழுந்து வரவில்லை. அதற்கான ஒரு விஞ்ஞான பூர்வமான தேடல் நம்மிடையே இல்லை. வெறும் போதை கலாச்சாரம் என்பது வெறும் மது விற்பதனால் மட்டுமல்ல, மதுவை இப்ப கேரளா எடுத்துக்க, கேரளாவில் பெருசா இது போல தவறுகள் நடக்கல. ஏன்னு கேட்டா அங்க 21 வயது நிரம்பினவங்களுக்கு தான் அவங்களுடைய ஆதார் அட்டையை காட்டி தான் மதுவை வாங்க முடியும். அதே மாதிரி மதுவை கண்ட இடங்களில வயல்வெளிகளில் பருக முடியாது. ஆனா புதுச்சேரியிலையும், இந்தியாவை குறிப்பாக புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலையும் எங்க ஒன்னாலும் மது அருந்தலாம், எந்த இடத்துல ஒன்னாலும் மது அருந்திட்டு படுத்துக்கலாம், எந்த இடம் ஒன்னாலும் கஞ்சா கிடைக்கும் அப்படின்ற நிலை இருக்குது. அப்ப இந்த நிலையை காவல்துறை கடுமையாக ஒடுக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சாதிக் அலி விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா, அதே போல சலீம் விஷயங்கள், அதே போல புதுச்சேரியில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா மாணவனும் போய் ஸ்டாம்பு என்ற ஒரு கஞ்சா அந்த சிந்தட்டிக் போதையை அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அது ஒரு நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டிய அரசு காவல்துறைக்கு மட்டும் இல்ல, ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும் இல்ல, அரசுக்கும் இருக்கிறது, சமூகத்திற்கும் இருக்கிறது. மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் சொன்னால் போதனைகள் கொண்டு வர வேண்டும், நல்லொழுக்க போதனைகள். அதுக்கு முன்னாடி இடைவேளைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா புரிய கதைகள்லாம் சொல்லுவாங்க ஆசிரியர்கள். இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு இந்த சமூகம் தான் பொறுப்பேற்க முடியும், அரசு மட்டும் பொறுப்பேற்பது எப்படி சரியாக இருக்கும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.